அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன், ரெஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. நம்ம சேனலை பார்த்துட்டு வர அனைவருக்கும் நன்றி. இந்த பார்க்குற அனைவரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபராக மாறினீங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது வீடு கட்டுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இடம் வாங்குறதுலேருந்து பூமி பூஜை போடுறதுலேருந்து கிரயபச வரையும் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லலான்னு, உங்களுக்கு புரிகிற மாதிரி. இங்கே பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வரணும், ஒரு வீடு கட்டுறாந்தா ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காண்டி இந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் உங்களுக்கும் ஒரு புரியும் அப்படிங்காண்டி இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். வாங்க டாபிக்குள்ளே போகலாம், கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட நாயகன் சரவணன். அவர் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சரவணங்கிறவர் வீடு கட்டணுங்கிறது அவரோட வாழ்நாள் லட்சியம். அது இடம் வாங்குறதுலேருந்து வீடு கட்டுற வரையும் அவருக்கு என்னென்ன மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சு, என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணார், அதை எப்படி அது மீண்டு லாஸ்ட்டில் கிரயபசம் பண்ணி அந்த வீட்டுக்கு குடியேறினார். இதை பற்றி சுவாரஸ்யமாக பார்க்குறது தான் இந்த கதையோட ஒன்லைன் கான்செப்ட். சரவணன் ஃபஸ்ட்டு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் ஊர்லேயே ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணுறாரு. ஆனால் இது அவருக்கு இது எப்படி டாக்குமெண்ட் செக் பண்ணுறது, ஒரு பத்திரத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு வாஸ்துபடி எப்படி மனம் வாங்குறது, அது என்னென்ன டாக்குமெண்ட் செக் பண்ணணும், இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தார். இதை யார்கிட்ட கேட்குறது, அது மாதிரி ஒரு குழப்பங்களில் இருந்தார். நிறைய பேர்ட்ட கேட்டோம், அவருக்கு சரியான சொல்யூஷன் இல்லாமல் இருந்துச்சு. பேசிக்காக நம்ம இடம் எப்படி செக் பண்ணி வாங்குறதுங்கிறது தெரியாமல் இருந்தார். அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு மூலமாக நம்ம பில்டிங் நாலேஜுங்கிற சேனலை பார்க்குறாரு. அவர் யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் உள்ளே போய் அந்த வீடியோஸ் நிலம் வாங்கும்பொழுது கவனிக்க வேண்டியவை, பத்திரம் பதியும் பொழுது அதில் இருக்க வேண்டிய விஷயங்கள், மனையடி சாஸ்திரம், மனம் வாங்கும்போது பார்க்க வேண்டிய வாஸ்து, இந்த வீடியோலாம் பார்த்து அவர் ஒரு தெளிவுக்கு அந்த இடத்த வாங்குறாரு. இங்கே என்ன அந்த வீடியோலாம் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஒரு வழியாக சரவணனுக்கு இடம் வாங்குகிற பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அந்த யூடியூப் சேனல் மூலமாக அவர் மனையடி சாஸ்திரம், மனை வாங்கும்போது பார்க்க வேண்டிய வாஸ்து, இடம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஆவணங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு லீகல் ஒப்பீனியனும் வாங்கிட்டு அவர் இடத்த சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டார். அடுத்து அவருக்கு குழப்பமான இருந்த விஷயம் இந்த பில்டிங்கை இன்ஜினியரை வச்சு கட்டணுமா இல்லை மேஸ்திரி வச்சு கட்டணுமா. அவர் ஊரில் ஒரு மேஸ்திரி இருக்கார், அவரை வச்சு கட்டலாமா இல்லை இன்ஜினியர்ஸை வச்சு கட்டலாமா. இது ரெண்டு தரப்பான மக்கள் கிராமத்தில் உள்ளவங்க ஒரு மேஸ்திரி வச்சு கட்டினா நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவங்க கிராமத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களோட கம்பெனி எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் இன்ஜினியர்கிட்ட கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ரெண்டு விதமான கருத்துக்கள் அவருக்கு காதில் விழுது. அதில் அது எப்படி இந்த குழப்பத்திலேருந்து தீர்றாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம உங்கள் கிராமத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மேஸ்திரிகிட்ட கூட நம்ம ஒரு சுப்பையாட்ட அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க நல்லபடியாக அவங்களுக்கு பண்ணி தருவாங்க. வீடு ரேட்டு இன்ஜினியரோட ரேட்டு கம்மியாக இருக்கும். இன்ஜினியர்னால் உனக்கு யாரை தெரியும், நீங்கள் போய் பார்த்து அவர்கிட்ட பேசி நீ பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே உள்ள அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த மாதிரி அவங்க விஷயங்கள் கிராமத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. மெயினாக ரேட்டு கம்மியாகுங்கிறத ஒரு விஷயத்த மெயினாக சொல்கிறாங்க. இன்ஜினியர்னால் நிறையா காசு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தாட்டில் சொல்கிறாங்க. கிராமத்தில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அதே விஷயங்கள் அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க, அவங்க காலேஜில் படித்தவங்க, இதெல்லாம் அவங்க என்ன மாதிரி இதை சொல்கிறாங்கன்னா, நீ இன்ஜினியர்கிட்ட கொடு, அப்போ தான் உனக்கு பில்டிங் சேஃப்டியாக இருக்கும். லைஃப் உனக்கு பில்டிங்கோட லைஃப் அதிகப்படுத்தணுன்னா உனக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இது மாதிரி டிசைன் பண்ணாமல் கட்டி நிறைய பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீயும் சிக்கலில் மாட்டிக்காத, காசு கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் நீ நல்லா இதாக ஃபேஸ் பண்ண. அவங்க ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டாங்கன்னா, காஸ்ட்டு ஒன்ஸ் கோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே அந்த காஸ்ட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கேட்க மாட்டாங்க. நிறைய ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நீங்கள் தப்பி தவறி வேறு எதுவும் கான்ட்ராக்டில் மாட்டாமல் நல்லா ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியர், ரெஜிஸ்டர் இன்ஜினியராக பார்த்து நீங்கள் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அட்வைஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களோட அட்வைஸ் கொடுக்குறாங்க.
இதில் 2 விதமான விஷயங்கள் அவங்க 2 தரப்பில் வந்து விஷயங்கள் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் சரி 2 விதமாக சொல்கிறவும் அவருக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. இப்போ வந்து இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறதா இல்லை மேஸ்திரிட்டியே கொடுத்துர்லாமா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் சீனியரான ஹச்ஆர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் வந்து 4-5 வீடு ஆல்ரெடி கட்டி இது பண்ணியிருக்காரு, ரெண்ட்டுக்கு விட்ருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு அனுபவங்கள் ஜாஸ்தினால அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்போம், அவர் என்ன சொல்யூஷன் சொல்கிறாரு பார்ப்போங்கிற மாதிரி போகிறாரு அவர். அப்போ வந்து ஹச்ஆர்கிட்ட மீட் பண்ணி டைம் கேட்டு மீட் பண்ணி பேச போகிறாரு. ஹச்ஆரை மீட் பண்ணி அவர் வந்து இது மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு சரவணன். இது மாதிரி எனக்கு குழப்பமாக இருக்குது, அவர் நடந்த விஷயங்கள் மற்றவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி அவரோட குழப்பத்தை அவர்கிட்ட சொல்கிறாரு. அதை ஒத்து கவனித்த ஹச்ஆர் வந்து சரவணன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கட்டுமா சரவணன் சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு சரவணன் வந்து சரி கேளுங்க சார் நான் பதில் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை சரவணன், ஒரு 3 நாள் 4 நாளாக உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்க, அங்கே வந்து டாக்டரும் இருக்கார் நர்ஸும் இருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து உங்களுக்கு உடம்பு சரியாகணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்களா இல்லை நர்ஸுகிட்ட போவீங்களா? நர்ஸும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான், உங்களுக்கு ரெகுலராக அவங்க தான் ஊசி போடுவாங்க. என்ன வியாதிக்காக இருந்தாலும் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நர்ஸு தான் உங்களுக்கு வந்து ஊசி போடுவாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் ஒரு 500 ஆகும், நர்ஸுகிட்டனா ஒரு 100 தான் ஆகும். அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போவீங்களா இல்லை நர்ஸுகிட்ட போயிட்டு நான் 100 கொடுத்து ஊசி போடுவீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் நான் டாக்டர்கிட்டலாம் போவேன் அப்படிங்கிறாரு. ஏன் சரவணன் டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஹச்ஆர். இல்லை சார் நம்மளுக்கு வந்து டாக்டர் தானே என்ன விஷயம் என்ன வியாதிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுவார், அவருக்கு தானே செக் பண்ண முடியும் அப்படின்னா. இல்லை சரவணன் நர்ஸுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ஊசி போட்டுட்டானே இருக்காங்க, நீங்கள் எப்போ போனாலுமே அவங்க தானே ஊசி போட போகிறாங்க, டாக்டர் என்ன தான் சொன்னாலும் நர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது மூலமாக ஊசி போட்டால் சரியாயிடாதாங்கிறது. அது எப்படி சார் ஆகும், டாக்டர் என்ன பிரச்சனைங்கிறத டாக்டருக்குள்ள அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு, அவருக்குள்ள நாலேஜ் வந்து நர்ஸுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். எக்ஸாக்ட்லி இதே தான் சரவணன், நீங்கள் என்ன தான் அனுபவமாக இருந்தாலும் இன்ஜினியர் ப்ரொஃபஷ்னலாக இந்த விஷயங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டது வந்து மேஸ்திரிங்களுக்கு இருக்காது. அவங்க தொழிலில் அவங்க பெரிய ஆள் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு அந்த மேஸ்திரிக்கான அந்த கட்டுமானத்துக்கான விஷயங்கள் மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த மார்க்கிங்லேருந்து காலம் டிசைன் பண்ணுறது, வெயிட் எவ்வளோ லோட் ஆக போகுது, பெயிண்டிங்கு டைல்ஸு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு விஷயங்கள் அதாவது கொத்தனார் மட்டும் அந்த இடத்துல வேலை பார்க்க போகிறது கிடையாது, மேசன் மட்டும் வேலை பார்க்க போகிறது கிடையாது, இல்லை 6-7 டீம் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்கள லீட் பண்ண ஒரு இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக வேணும், அதுவும் டெக்னிக்கலான இன்ஜினியர்ஸ் நல்ல இன்ஜினியர்ஸாக வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் அவுட்புட் வந்து நல்லா வரும். அதே மாதிரி அந்த வீடு வந்து காம்பேக்டாக பிளான் பண்ணணும், ஒரு வாஸ்து முறைப்படி எப்படி பண்ணணும் எது பண்ணணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் படியும் நீங்கள் வந்து G+2 கட்ட போகிறீங்களா G+1 கட்ட போகிறீங்களா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு இன்ஜினியராக தான் பண்ண முடியும். ஒரு கொத்தனார்னால அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை தான் கரெக்டாக பார்க்க முடியும், அவங்க தொழிலில் தான் அவங்க மாஸ்டரே தவிர எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்களால சூப்பர்வைசிங் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஆளில் விட்டு பார்ப்பாங்க, அதுக்கான அவுட்புட் தான் அவங்களுக்கு வரும். இதை தான் நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த டாக்டர் இதை வந்து உதாரணமாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் சரவணுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வருது. இப்போ தான் அவருக்கு வந்து மேசனுக்கும் இன்ஜினியருக்கும் அவர் புரிதலில் பார்க்குறாரு. அவர் புரிதலில் எப்படி பார்க்குறாருன்னா, மேசனில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அக்கம் பக்கத்தில் சொன்னதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்க்குறாரு. மேசனில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த போர்க்காரரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா காசு கம்மியாகும் அப்படிங்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் அதில் இல்லை. அதையும் தாண்டி அது காசு அவ்வளோதான் வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா தான் பட்ஜெட் சொல்லியிருக்காங்கன்னா 10 லட்ச ரூபா வாங்குவாங்க மேஸ்திரி, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அந்த விஷயத்தையும் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஒரு 50 ரூபா கூட போயிடுச்சு, 1 லட்ச ரூபா கூட போயிடுச்சு, இதுக்கு அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, அதுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு, கூட போயிடுச்சு குறைச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இதில் மேஸ்திரிங்களோட அக்ரிமெண்ட் போடாமல் பண்ணுறதுனால பேசி வாங்குறதும் வேலையை நிப்பாட்டி வாங்குகிற விஷயங்களும் இவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ்கிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்குங்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாரு. இன்ஜினியர்கிட்ட வந்து நல்ல இன்ஜினியராக ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியராக பார்த்து கொடுத்தா நம்மளுக்கு போதும், தப்பான கான்ட்ராக்டை போய் மாட்டாமல் நல்ல இன்ஜினியர் ஸ்டாண்டர்டாக உள்ளவங்க அப்படிங்கிறவங்கள பார்த்து நம்ம கரெக்டாக போய் கொடுத்தோன்னாவே
அவருக்கு வீடு டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி வரும். ஃபியூச்சரிட்டிக்காக பிளான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு முறைப்படி பிளான் பண்ணுவாங்க. இன்டீரியர் டிசைன்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இன்ஜினியர்ஸ் பிளான் பண்ணுவாங்க. அவங்க நாலேஜில் எல்லாமே அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே டெக்னிக்கல் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. எக்ஸ்பர்ட் டீம் வச்சுருப்பாங்க. அவங்க மூலமாக போகிறது நம்மளுக்கு வந்து சேஃபராக இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சரிட்டிக்காகவும் நம்மளுக்கு பிளான் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவுக்கு வராது. அடுத்து அவருக்கு ஒரு குழப்பம் வருது. இதில் வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செலக்ட் பண்ணுறது? நம்ம இப்போ அவர் இருக்கிற ஏரியா வந்து திருச்சியில் இருக்கார். திருச்சி ஸ்ரீரங்கம் சைடில் இருக்கார். அவருக்கு வந்து என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணுறது, யாரை அதுக்கு உள்ள நாலேஜ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குழப்பமாக ஆயிடுச்சு. அதில் ஃபேஸ்புக்கில் வர ஆட்ஸு, வாட்ஸ்அப்பில் வர ஆட்ஸு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன கன்செஷன் இருக்குது, அதே மாதிரி ஜஸ்டைலில் என்னென்ன கன்செஷன் இருக்குது, இது வெரிஃபைடாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து திருச்சியில் இருக்கார். அவருக்கு வந்து திருச்சியில் உள்ள சரௌண்டிங்கில் உள்ள கன்செஷன்லாம் அனலைஸ் பண்ணுறாரு. பண்ணி அவர் அதில் ஒரு 5 கம்பெனி 6 கம்பெனி ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறாரு. கொஞ்சம் லென்த்தாக போகிறனால நம்ம பார்ட் 2வாக இதை அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் என்ன மாதிரி கன்செஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாரு, நான் அது கன்செஷனில் எப்படி அந்த கன்செஷனை ஃபில்டர் பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்கள் அதில் பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து பூமி பூஜைலேருந்து இது வரையும் ஸ்ட்ரக்சரல் பிளான்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எது பார்க்கணும், எது கிளைண்ட் சைடில் நோட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.